வணக்கம். இது ஒரு தமிழ் வீடியோ. ஸோ ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் தமிழில் வந்து கண்டென்ட் போட்டுட்டு அதுக்கான ரிக்வெஸ்ட் நிறைய பேர் இங்கிலீஷில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளில் வந்துட்டு நான் அதே வீடியோவை நான் இங்கிலீஷ்லேயும் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்க்கு இது வரைக்கும் கொடுத்துருக்குற சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி முக்கியமாக. ஏன்னா வந்து இந்த சில வீடியோஸ்லாம் போடும்போது வந்து நிறைய டைம் ஆகுது. பல பல மணி நேரம் வந்து இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடும்போது அதுக்கான கமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வரும்போது ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம யூகே விசாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒர்க் விசாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இதுக்கான புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாததை வச்சு நிறைய பேர் வந்து சரியான கைடன்ஸ் இல்லாமல் வந்துட்டு தப்பான ஆளுங்கக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ அது ஒரு காரணம். ப்ளஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, வேறு யூடியூப்பில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதோட கண்டினியூவேஷனாக வந்துட்டு ஆன்சர்ஸாக வந்துட்டு இந்த வீடியோ இருக்கும். முதல்ல நான் எப்படி யூகேக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். 2002 வந்து யூகேயில் வந்து Tier 1 அதாவது ஹெச்எஸ்எம்பின்னு அப்போ சொன்னாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ, ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் ப்ரோக்ராம். அது எப்படின்னா பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற யூரோப்பியன் யூனியனுக்கு வெளியில் இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கவங்க பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்களே வந்து உங்களுக்கு வீசா எடுத்துகிட்டு யூகே வரலாம். அது பாயிண்ட்ஸ் எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா, நீங்கள் வந்து எவ்வளோ இந்தியாவில் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களோட ஏஜென்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு 10 பாயிண்ட், உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிக்கு வந்து 10 பாயிண்ட், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கிறதுக்கு 10 பாயிண்ட், இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து மீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெச்எஸ்எம்பி ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற விசா கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து 2002 ஆரம்பித்தாங்க. இது ஒரு சில வருஷம் கழித்து இதோட பேரை வந்து Tier 1 ஜென்ரல் அப்படின்னு மாற்றினாங்க. அந்த Tier 1 ஜென்ரல் அண்ட் ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் ப்ரோக்ராமில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ண வேண்டாம். யூகேயில் இருக்க எந்த கம்பெனியும் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை சார்ந்து யூகேக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே விசா எடுத்துகிட்டு உங்களுக்கான விசாவை எடுத்துகிட்டு யூகேக்கு வந்து யூகேயில் இருக்க கம்பெனியில் எந்த கம்பெனியில் வேணால் நீங்கள் வேலை பார்க்கலாம். இதுதான் வந்து Tier 1 ஜென்ரலோடைய ரூல்ஸாக இருந்துச்சு. நான் அந்த Tier 1 ஜென்ரலில் தான் வந்தேன். நான் எந்த ஏஜென்சிலையும் அப்ளை பண்ணல. நான் வந்து நானே என்ன ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் நானே போட்டு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நானே சப்மிட் பண்ணி தான் நான் வந்து யூகேக்கு வந்தேன். வந்து Tier 1 வரதோட அட்வான்டேஜ் என்னென்னா, 5 வருஷம் நீங்கள் Tier 1 விசாவில் யூகேயில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இங்கே நிரந்தரமாக தங்குறதுக்கான ILR அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெஃபினிட் லீவ் டு ரிட்டர்ன், ILR கிடைக்கும். ஒரு வருஷம் ILRல வந்து யூகேயில் தங்கினதுக்கப்புறம் இங்கே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் வந்துட்டு நான் வந்து என்ன மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ 2002 2011 வரைக்கும் இந்த Tier 1 ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. 2011 ஏப்ரலில் வந்துட்டு யூகே கவர்மெண்ட் அதை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Tier 1 ஜென்ரல் வந்து 2011 கடந்த 8 வருஷமாக ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து நடைமுறையில் இல்லை. ஸோ Tier 1 ஜென்ரலில் இப்போ யாரும் வர முடியாது. அதாவது உங்களுக்கான வீசாவை நீங்களே எடுத்துக்கிட்டு ஒரு நார்மல் ஒர்க் வீசாவில் வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக வந்து க்ளோஸ்டாக இருக்குது. திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஓப்பன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து அதுக்கான எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது இது வரைக்கும். ஸோ Tier 1 விசாக்கு நான் அப்ளை பண்ணப்பே வந்துட்டு வேறு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, வேறு என்னெல்லாம் ரூல் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த பேசிஸில் தான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி ஃபியூ இயர்ஸ் ஹெச்எம்ஆர்சி, அதாவது இந்த ஊருடைய இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்எம்ஆர்சின்னு சொல்லுவாங்க, ஹோம் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. ஹெச்எம்ஆர்சி, ஹோம் ஆஃபீஸ் 2 டிபார்ட்மெண்ட்டோடைய பேசிஸில் வந்துட்டு ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ரூல்ஸோட சிச்சுவேஷன் படி நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் அன்றைக்கி வந்து இந்த ரூல் அப்ளிகபிளா அப்படிங்கிறத ஒரு தடவை திருப்பி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ Tier 1 ஜென்ரல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வேறு என்னெல்லாம் வந்து விசா ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்.
இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து உங்களை யூகேக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய ஐடி கம்பெனிஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க இந்தியாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வந்து யூகேக்கு வந்து நான் ஆன்சைட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற எம்ப்ளாயீஸை வந்துட்டு Tier 2 ICT அப்படின்னு சொல்லுவாங்க. Tier 2 இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது என்னென்னா, நான் வந்து அந்த கம்பெனியில் நான் இத்தனை நாள் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இப்போ அந்த கம்பெனியோட லண்டன் பிரான்ச்சுக்கு இல்லை லண்டனில் இருக்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு வருவாங்க. ஐசிடின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிடியில் வந்துட்டு இருந்தவங்க, இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு இருந்தவங்களையும் Tier 2 ஐசிடியில் வந்துட்டு இருந்தவங்களுக்கு 2010க்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி வர்றவங்களுக்கு 5 வருஷம் அவங்க குடியிருந்தாங்கன்னா 5 வருஷம் கழித்து அவங்களுக்கும் பர்மனெண்ட் ரெசிடென்சி, அதாவது ஐஎல்ஆர் கொடுத்து, இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ Tier 1ல் வரவங்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிலேருந்து யூகேக்கு வந்து டெபுடேஷனில் ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கும் வந்துட்டு 5 வருஷம் கழித்து வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இங்கே தங்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அதையும் 2010 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க யூகே கவர்மெண்ட். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்துட்டு 5 வருஷம் தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து இந்தியாவுக்கு போக வேண்டியிருக்கும். அது தவிர இந்தியாவுக்கு போயிட்டு திருப்பி இங்கே யூகே வரணும் அப்படின்னா இன்னொரு 12 மாதம் கூலிங் ஆஃப் பீரியட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வர முடியும். நிரந்தரமாக அந்த விசாவில் தங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போது இல்லை. ஸோ இது ரெண்டு வந்து ஒரு பெரிய சேஞ்ச். இங்கே யூகேயில் நிரந்தரமாக வந்து தங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த 2 விசாவுமே வந்து இப்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது தவிர வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இப்போ இங்கே யூகேயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தியாவிலேருந்தோ ஒரு ஏஷியன் கண்ட்ரிலேருந்தோ வந்து இப்போ இங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து யூகேயில் வேறு ஒரு விசாவில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ Tier 2 ஐசிடியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதில் வந்து 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து நீங்கள் இப்போ இந்தியாவில் நீங்கள் இதில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அவர் வேலை தேடிட்டு இருக்கீங்க. உங்களோட கம்பெனியில் வந்துட்டு யூகேக்கு அனுப்புகிற மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 க்ரைட்டீரியா வச்சுப்போம். ஸோ இதில் முதல் கேட்டகரி வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு யூகேயில் நீங்கள் வரீங்க அப்படின்னா Tier 4 விசா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ Tier 4 விசாவில் வந்து என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Tier 4 விசாவில் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே படித்து முடித்ததுக்கப்புறம் Tier 4 விசாவில் வந்து வேலை பார்க்க முடியாது. Tier 4 விசாவில் வந்துட்டு ஒர்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ Tier 4 விசாவில் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 ஆப்ஷன் வந்து Tier 4 விசாவில் இருக்கிறவங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. ஒன்று வந்து Tier 2 ஜென்ரல். ஸோ Tier 2 ஜென்ரல் எப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட இன்டர்வியூ அப்ளை பண்ணி அந்த கம்பெனி வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்கள் சூட்டபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து Tier 2 ஜென்ரல் விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ரிக்குவயர்மெண்ட்டோட தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் வந்து டிபெண்ட் ஆன் தட் கம்பெனி. ஸோ Tier 2 ஜென்ரலில் வந்துட்டு நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் வேலை பார்த்து முடிச்சு 5 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து ஐஎல்ஆர் பர்மனெண்ட் ரெசிடென்சி ப்ளஸ் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஷன்ஸ் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் Tier 4 விசாவில் உங்களோட யூனிவர்சிட்டியில் டிகிரி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணணும், இங்கே கண்டினியூ பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வேலை கொடுத்து நீங்கள் வேலையில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பான்சர்ஷிப்பும் கொடுக்கணும். அதுதான் Tier 2 ஜென்ரல். அப்படி ஒரு வேளை எனக்கு டைம் ஆகுது அப்படின்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பட் ஒருவேளை நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட யூனிவர்சிட்டியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 12 months எக்ஸ்டென்ஷன், அது வந்து Tier 4 போஸ்ட் கிராஜுவேட் ஆர் பிஹெச்டி எக்ஸ்டென்ஷன், டாக்டரேட் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ Tier 4 டாக்டரேட் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீமில் வந்துட்டு உங்களுக்கு 12 மாதம் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக தங்குறது. எதுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக தங்குறதுனா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வேலை தேடுறதுக்கு ஆர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்துட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா 12 months ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுதான் Tier 4 டாக்டரேட் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர வந்து
படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கல இது வரைக்கும், ஆர் நீங்கள் பிஹெச்டி பண்ணலை, நீங்கள் ஒரு கிராஜுவேட் ஸ்கீம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா வந்துட்டு டியர் 1 கிராஜுவேட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஆர் யூகேயில் இருக்கிற ஒரு தொழிலை எடுத்து நடத்துறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது அப்படின்னா வந்து அந்த பிஸ்னஸ் பிளானை வந்து நீங்கள் இங்கே 2 பாடி இருக்குது, 2 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அந்த 2 பாடியில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுடைய பிளானை அப்ரூவ் பண்ணி இந்த பிளான் வயபிள் தான், உங்களால் இதை பண்ண முடியும், உங்ககிட்ட இருக்கிற ஐடியா வந்து நல்ல சாத்தியமான ஐடியா தான் அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியர் 1 கிராஜுவேட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அடியில் உங்களுக்கு வந்து விசா கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழிலுக்கு வந்து ஒரு 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 பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறதா இருக்கலாம், ஒரு ஷாப் எடுத்து நடத்துகிறதா இருக்கலாம், பட் எனிதிங் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கான ஐடியாவை நீங்கள் கொடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து யூனிக்காக இருக்குது, வயபிளாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு டியர் 1 கிராஜுவேட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் விசா கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் பிஸ்னஸ் முடிச்சுட்டு 5 வருஷம் கழித்து நீங்கள் வந்து ஐஎல்ஆர் எடுத்து நீங்கள் வந்து சிட்டிசன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து 3 ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன் என்ன ஆகணும் அப்படிங்க, நீங்கள் எப்படி நீங்கள் யூகேல கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 3 ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இதில் வந்து இப்போ டியர் 2 ஜென்ரலில் வந்து எப்படி வேலை கிடைக்கிறது, இன்டர்வியூஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, ஒரு வேறு நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து தனியாக நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ஒரு வைட் டாபிக், அது எக்ஸாஸ்டிவ் டாபிக். நீங்கள் டியர் 4ல் படிக்கிறவங்களுக்கான ஒரு ஜென்ரல் டாபிக் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ் டாபிக். அது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனிலேருந்து ஐசிடியில், அதாவது டியர் 2 ஐசிடியில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இல்லை ஒரு டெபுடேஷனுக்காக யூகே வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து 5 வருஷம் முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆர் உங்களோட விசா டேர்ம் முடிஞ்சவொடனே திரும்பி போக வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ வந்து டியர் 2 ஐசிடியில் நான் சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு யூகேயில் இருக்கிற வேறு ஒரு கம்பெனியில் டியர் 2 ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனியில் நீங்கள் வந்து வேலை அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் சூட் ஆனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டியர் 2 ஜென்ரல் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டியர் 2 ஐசிடியிலேருந்து டியர் 2 ஜென்ரலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிபெண்ட்டாக வந்திருக்கிற ஸ்பவுஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து அவங்க வேலை தேடி அவங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது வந்து கம்பெனியில் வேலை கிடச்சிது அப்படின்னா அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு டியர் 2 ஜென்ரல் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்க டியர் 2 ஜென்ரலோட டிபெண்ட்டாக மாறி அவங்க வந்து 5 வருஷம் கழித்து ஸ்டில் வந்து ஐஎல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எய்தர் ஒர்க் பண்ணுற டியர் 2 ஐசிடியில் வந்திருக்கவங்களும் வந்து இன்னொரு வேலை தேடி யூகேயில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு டியர் 2 ஜென்ரல் ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லை அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ டிபெண்ட்டாக வந்திருக்கவங்க வந்து அவங்களும் வேலை தேடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஐசிடி டியர் 2 ஜென்ரல் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து டியர் 2 ஜென்ரல் வந்து யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து ஹெச்எம்ஆர் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வாரம் அவங்க அப்டேட் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தப்பான கம்பெனியை நம்பி ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட வந்து டியர் 2 ஸ்பான்சர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் இருக்குதா, இப்போ கரண்ட்டாக வந்து இவங்க டியர் 2 ஸ்பான்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த கம்பெனி கூட பேசுகிறது ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான், பட் இன்னும் அவங்கள்ட்ட ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா கூட ஒருவேளை அவங்க வந்து உங்களுக்காக ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்பான்சர் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நம்பகமான கம்பெனினா அந்த கம்பெனியை நீங்கள் வந்து நல்லா ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இது தவிர டியர் 2 ஐசிடியில் வந்திருக்கவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது என்னென்னா வந்து டியர் 1 எக்ஸப்ஷனல் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியர் 1 ஜென்ரல் நான் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணும்போதே வந்து டியர் 1 எக்ஸப்ஷனல் டேலண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் இதில் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 1000 விசாஸ், அதாவது 1000 விசா தான் வந்து அதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் டியர் 2 ஐசிடியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும், அதாவது நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸப்ஷனல் டேலண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்லேயே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள்
நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து நிஜமாகவே எக்ஸப்ஷனல் டேலண்ட், ஏன் எக்ஸப்ஷனல் டேலண்ட் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை லிஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ அந்த லெட்டரை அந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து உங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரை பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு யூகேயில் என்ன சேலரி கிடைக்குதுங்கிறத பேஸ் பண்ணி ப்ளஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் பேசிஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாஸா இல்லையா அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் 1000 பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷத்துலேருந்து 2000 வீசாஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Tier 1 எக்ஸப்ஷனல் டேலண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனியில் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது Tier 2 ஜென்ரல் நிறைய பேருக்கு தெரியும். Tier 1 எக்ஸப்ஷனல் டேலண்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஈவன் ஐடி ஃபீல்டில் இருக்கட்டும், நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம். பட் 10 இயர்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க ஆர் எக்ஸப்ஷனல் டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் தெரியும் ஆர் அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் லெட்டர் வாங்கி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Tier 1 எக்ஸப்ஷன் டேலண்ட் கிடைக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பனாக இருக்குது. ஸோ Tier 1 எக்ஸப்ஷன் டேலண்ட் கிடச்சிது அப்படின்னா அதே ப்ராசஸில் வந்து 5 இயர்ஸ் கழிச்சு வந்து யூகேயில் பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது தவிர 3வது கேட்டகரி வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அவர் இன்னும் வேலை பார்க்க ஆரம்பிக்கல, பட் வந்து நான் யூகேயில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பான கேட்டகரி தான். ஏன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நான் முன்னாடி சொன்ன 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க யூகேக்கு வந்திருக்காங்க. ஸோ யூகேயில் வந்து ஆல்ரெடி படித்து முடித்து வேலை பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆர் ஆல்ரெடி யூகேயில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து எம்ப்ளாய் பண்ணுறது வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி யூகேயில் இருக்காங்க, நேரடியாக பேச முடியும், அவங்களால நேரடியாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்களே வந்துட்டு வீசா வாங்குறது இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து படித்து முடிச்சுட்டு இங்கே யூகேக்கு வந்து செலவு பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் ஆகட்டும் டிகிரி ஆகட்டும் படித்து முடிச்சுட்டு வேலை வாங்க முடியாமல் திரும்பி போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸில் வந்து வேலை பார்த்துட்டு ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைக்காம திரும்பி போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூகேக்கு வந்து வேலை பார்த்து அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு சில கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வீசா கிடைக்கிறதில்ல ஆர் ஒர்க் கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் வேலை பார்த்துருக்கீங்க ஆர் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யூகேயில் டைரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க வீசா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இது நான் வந்து ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து யாராவது இந்த மாதிரி நான் வீசா வாங்கித்தரேன் ஆர் நான் உங்களுக்கு வந்து வேலை வாங்கித்தரேன் பட் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்கட்டும் நீங்கள். ஏன்னா அது வந்து நிஜமா ஜெனுவினா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டவுட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி யூகேயில் இருக்கவங்களுக்கே வந்துட்டு இந்த மாதிரி வீசாஸ் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, அவர் வேலை கிடைக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிஜமாகவே வந்து உங்களுடைய ஃபீல்டில் வந்து நல்லா பண்ணுறீங்க இந்தியாவில் அவர் நிஜமாகவே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி இல்லை, நான் இப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து பணம் கொடுத்தா வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வீசா வாங்கி தராங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஜெனுவினாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நிஜமாகவே அசஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த Tier 2 ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு யாரெல்லாம் வீசா கொடுக்க முடியும் ஆர் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வருது, உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் அந்த கம்பெனியோட பேர் இருக்கா, அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, ஸ்பான்சர்ஷிப் இருக்கா, ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு வீசா தரோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேலிடா ஜெனுவினா அப்படிங்கிறத நீங்களே வேலிடேட் பண்ணிக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு அவங்க அந்த கம்பெனியோட ப்ரொசீட் பண்ணலாம்.
ஸோ இதில் ஒவ்வொரு விசா டைப் ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்துட்டு டீட்டெயில்டாக எக்ஸாஸ்டிவாக நிறைய பேசலாம். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அடுத்த வீடியோவாக வந்துட்டு இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு எப்படி வந்து வேலை தேடுறது, என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்டாக கொஸ்டின்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வந்து இன்றைக்கி பேசின இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோவாக நான் ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.